ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது முழு பாவாடை தைப்பது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவாடை தைக்கிறதுல என்னோடய பொண்ணு இன்றைக்கி பழகிட்டு இருக்கா. அதை நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பழைய துணி இருக்கும் இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக மடிப்பு வச்சிட்ருக்கா. நம்ம இந்த மடிப்பு நல்லா வைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாகவும் இருக்கணும், ஒரே மாதிரி நம்மளுக்கு வரணும். ஸோ அதை பொறுமையாக அவள் அழகாக மடித்து தைச்சிட்ருக்கா. ஃப்ரெண்ட்ஸு, இந்த பாவாடையில் நம்ம மடிப்பு வைக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான மடிப்பு வைக்கலாம். அதை நான் போக போக வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி முழு பாவாடை, அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு, அதுக்கெலாம் நம்மளுக்கு நிறைய டிசைன்ஸ் மடிப்பில் வரும். அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக மடிப்பு என்னோடய பொண்ணு அழகாக தைச்சி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம சின்னதாக ஒரு துணியில் பட்டி நம்ம தைக்கணும். இந்த மடிப்பு ஒரே மாதிரி வரணும், ஒரே அளவுலையும் ஒரே மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனை நம்ம முழு பாவாடைக்கு அழகாக வச்சு தைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நூல் அந்துருச்சின்னு சொல்லிட்டு நூல் மாட்டிகிட்ருக்கா. நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் தைச்ச பிறகு நம்ம நூலை ஃபுல்லாகவே இழுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு நூல் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நூல் நம்ம திரும்ப தைக்கிறப்போ நூல் உள்ளே போயிடாது. எப்பயுமே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நூல் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஊசி அளவுக்கு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன துணி எடுத்துகிட்டு மடிப்பு வச்சு தைச்ச அந்த துணியில் மேலே பட்டி மாதிரி தைக்கிறதுக்கு அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கமும் அதாவது ரைட் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ராங் சைடு மேலே வரணும். நம்மளுக்கு அந்த மாதிரி வச்சு நம்ம பட்டியை ஃபஸ்ட்டு தைக்கணும். நம்ம பட்டியை மேலே ஜாயின் பண்ணுறப்ப அது ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி பட்டி தைக்கிறப்ப இடுப்பில் நம்ம நாடாவும் கோர்த்துக்கலாம், அல்லது லாஸ்டிக் வச்சுட்டோம் அப்படின்னா, அது குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தைக்கிறப்ப லாஸ்டிக் வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே அழகாக பொறுமையாக ஜாயின் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இதையும் முடிச்சிட்டா பாப்பா. புதுசாக பழகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தையல் மிஷினில் நீங்கள் ஹேண்டில் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதாவது பெடல் நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மிஷினை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். எப்போ ஸ்டாப் பண்ணணுமோ கரெக்டாக பெடல் போடுறதே நம்ம ஸ்டாப் பண்ணணும், மிஷின் ஓடுறதே நம்ம நிப்பாட்டணும் இல்லையா. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் பழகிறவங்க தையல் மிஷினில் கிட்டத்தட்ட 1 வாரமாவது நீங்கள் உட்காந்து அழகாக பெடல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினில் உள்ள அழகாக அதை நம்ம ஹேண்டில் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தைக்கிறப்ப. இப்போ அந்த துணியை உள்ளே கூடி மடித்து தைக்கிறா. என்னோடய பொண்ணுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வேஸ்ட்டு பழைய துணியெலாம் நான் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மடித்து தை அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைனிங் அவளுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் அழகாக அவள் தைக்க ஆரம்பிக்கிறா. இப்போ பார்த்திங்கன்னா மேலே பட்டியை தைச்சி முடிச்சிட்டா, அழகாக தைச்சிருக்கா. இப்போ இதை 2ஆக நம்ம மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஓரமாக கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 தையல் நம்ம போடணும். தையல் போட்டுட்டு அந்த கீழே உள்ள பகுதியை நம்ம மடித்து தைக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டே நம்ம அதை மடித்து தைச்சிட்டு சைடில் நம்ம பிடிச்சி தைக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு அழகாக பிடிச்சி தைச்சிடலாம், அல்லது சைடு நம்ம தைச்சிட்டும் கீழே அழகாக பொடிசாக மடித்து தைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய பொண்ணு கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறா. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாவாடை தைக்கிறப்ப இதே தான் சேம் அம்பர்லா பாவாடையும் நம்ம தைக்கிறப்ப மேலே பட்டி வச்சு நம்ம தைக்கிறப்ப இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதான் மடிப்பு வைக்காமல் அம்பர்லா கட்டிங் நம்மளுக்கு மேலே இடுப்பு பகுதியில் சுருங்கியும் இடுப்புக்கு கீழே வர பகுதி நம்மளுக்கு விரிவாகவும் வரும். அந்த மாதிரி விரிவாக வர சைடில் நம்ம மடித்து தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மடிப்பு கொஞ்சம் சரியாக வராது. அதை பொறுமையாக நீங்கள் அந்த மடிப்பை தைக்கணும். அம்பர்லா கட்டிங் ஸ்கர்ட்டில்
ஆனால் இதே சேம் மெத்தடு தான். நம்ம மேலே பட்டி வச்சு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா துணி நம்ம கட் பண்ணுறப்பே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை மடிப்பு வச்சு நம்ம அப்படியே அழகாகவும் தைச்சிக்கலாம். இப்போ கீழேயும் அவள் தைச்சி முடிச்சிட்டா. இப்போ சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறா. சைடு பகுதியை 2 தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா பாவாடை ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.